لنا ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய குழந்தைகளுடைய குர்ஆன் மரண போட்டியினுடைய பரிசில்களை சான்றுகளை பெறுவதற்காக இந்த இடத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்காக 2 பயான் நிகழ்ச்சிகளை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் ஒரு பள்ளியிலே ஒன்று கூடியிருந்து மார்க்க விஷயங்களை பேசுவதும் கேட்பதும் தனியான ஒரு இபாதத்தாகவும் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு நன்மையை தேடி தருவதாகவும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு பள்ளியிலே ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அது என்ன கருத்தை சொல்கிறது என்று தங்களுக்கிடையிலே படிப்பார்கள் என்றால், அல்லாஹ் அந்த சபைக்கு சக்கீனா என்கிற அமைதியை இறக்குறான், ரஹ்மத் என்கிற அருளை இறக்குகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தாலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் இந்த சபையில் இருந்தவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறான், சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு மத்தியில் எங்களை பற்றி பெருமையாக பேசுகிறார். ஒரு நீண்ட ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சபைகளுடைய சிறப்பை சொல்கிறார்கள். நாங்கள்லாம் இப்படி ஒன்றாக இருந்து அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசுகிற போது இந்த உலகத்திலே சில மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை மக்கள் அல்லாஹ்வை தியானிக்கக்கூடிய இடங்களை போய் சூழ்ந்து கொள்வதுதான். அவங்க மக்களை தேடி போய் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளை கண்டால் ஒரு வானவர் மற்ற வானவர்களை கூப்பிடுவார், வாருங்கள், நாங்கள் தேடிய மக்கள் கிடைத்து விட்டார்கள் என்று. அப்படியே இந்த சபையை அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். பிறகு அந்த மலக்குகள் மேலே வானத்துக்கு போவார்கள். வானத்துக்கு போகும்போது அல்லாஹு தாலா எல்லாம் தெரிந்து கொண்டே அந்த மலக்களிடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பான். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் போன இடத்தை சொல்வார்கள். அப்போது இந்த சபையில் இருந்தவர்களை பற்றி அல்லாஹ் கேட்டுவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்பான். அவர்கள் உன்னை புகழ்கிறார்கள், உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள் என்று மலக்குகள் சொல்வார்கள். அல்லாஹு தாலா மீண்டும் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, என்னை கண்டிருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கேட்பான். மலக்குகள் சொல்வார்கள், கண்டதில்லை, அவங்க உன்னை பார்த்ததில்லை என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹு தாலா திரும்ப கேட்பான், ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்திருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க என்று கேட்கும்போது, இன்னும் அதிகமாக உன்னை வணங்குவார்கள், இன்னும் உன் விஷயத்தில் ஆர்வமாக இருப்பார்கள் என்று மலக்குகள் சொல்வார்கள். பிறகு அல்லாஹு தாலா இந்த சபையில் இருப்பவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று கேட்பான். அப்போது மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் சுவர்க்கத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்வார்கள். மீண்டும் அல்லாஹு தாலா அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். மலக்குகள் சொல்வார்கள், பார்த்ததில்லை என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா கேட்பான், ஒருவேளை அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்திருந்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்பான். அப்ப மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்திருந்தால் இதைவிட அதிகமாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் என்று சொல்வார்கள். மீண்டும் அல்லாஹு தாலா அவர்கள் எதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறார்கள், எதை பயப்படுகிறார்கள் என்று கேட்பான். மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் நரகத்தை பயப்படுகிறார்கள் என்று சொல்வார்கள். மீண்டும் அல்லாஹு தாலா அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். மலக்குகள் சொல்வார்கள், பார்க்கவில்லை என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா கேட்பான், ஒருவேளை நரகத்தை பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று கேட்பான். அப்ப மலக்குகள் சொல்வார்கள், பார்க்காமலே அந்த நரகத்தை பயப்படுகிறார்கள் என்றால், நரகத்தை பார்த்தால் நரகத்தை பயந்து இதைவிட அதிகமாக அவர்கள் அதிலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள் என்று சொல்வார்கள். இவ்வாறெல்லாம் அல்லாஹு தாலா கேட்டுவிட்டு சொல்வான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், அந்த சபையில் இருந்தவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்வான்.
அப்ப அந்த சபை, அந்த மலக்குகள்ல ஒரு ஆள் சொல்லுவாரு, யா அல்லாஹ், அந்த சபையில் ஒருவர் இருக்கிறார், அவர் சபைக்காக வந்தவர் அல்ல, சொந்த தேவைக்காக வந்தவர், அவரும் அந்த சபையில் இருக்கிறார் என்று மலக்குகள் சொல்வார்கள். இப்போ உதாரணமா, நீங்க ஒரு வீல்ல வந்திருக்கிறீங்க, வீல்ல ரிப்பீட் அதே வீல்ல தான் நீங்க போறீங்க. இப்போ உங்களை கூட்டிட்டு வந்த வீல் டிரைவரும் இங்க இருக்கிறார், அவர் இங்க இருக்கிறது இந்த சபைக்காக அல்ல, நீங்க போனா அவர் உங்களை கூட்டிட்டு போயிடுவார். அப்ப அவர் இருக்கிறது அவருடைய ஹயருக்காக இருக்கிறார். இப்படி அந்த மலக்கு சொல்லுவாங்க. அதுல ஒருவர் இருக்கிறாரு, அவருடைய நோக்கம் இந்த சபை அல்ல என்று சொல்லுவார். அப்போது அல்லாஹு தாலா சொல்வான், அவனையும் சேர்த்து நான் மன்னித்து விட்டேன், நல்ல சபையில இருக்கிறவங்க நாசமா போக மாட்டாங்க என்று அல்லாஹு தாலா சொல்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த நீண்ட ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திருமிதி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இது போன்ற சபையில் இருப்பதின் மூலமாகவே பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, இந்த சபையில் இருப்பதின் மூலமாகவே மலக்குகளுடைய துவாவை நாங்கள் பெறுகிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய நிகழ்ச்சிக்காக ஒரு தலைப்பு தரப்பட்டிருந்தது. தலைப்பு ஃபித்னாவுடைய சூழலில், அதிலிருந்து குழப்பமான சூழ்நிலையில் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இருக்கக்கூடிய வழி மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதுங்கிறது தான். மார்க்க அறிவுடைய தேவை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு குழப்பமான ஒரு சூழலில் நாம் வாழுகிறோம். இந்த குழப்பம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல, குழப்பம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் குழப்பத்தின் ஆரம்ப கட்டமாக உமர் ரலியல்லாஹுடைய மரணத்தை சொல்வார்கள். ஒரு நாள் நபி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுடைய சபையை வைத்து கேட்கிறார்கள், ஃபித்னாவை பற்றி தெரிந்த ஹதீஸ் தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க என்று சொன்னாங்க. ஹுதைபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நபி அவர்களுடைய நிறைய ரகசியங்களை தெரிந்து வைத்திருந்தவர். அவர் சொன்னார், ஒரு மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஃபித்னாக்கள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், பொருளாதாரம் போன்ற விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஃபித்னாக்கள், அதில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு தொழுகை, நோன்பு, பள்ளிக்கு போவது போன்ற செயல்களால் அது அழிக்கப்பட்டு விடும் என்று சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதை நான் கேட்கல, கடல் அலைகள் போல் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய ஃபித்னாவை பற்றி நான் கேட்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றார், உமரே, நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க, உங்களுக்கும் ஃபித்னாவுக்கும் இடையில ஒரு வாசல் இருக்குது, மூடப்பட்ட ஒரு கதவு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க நுணுக்கமா கேட்டாங்க, அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது அந்த கதவு உடைக்கப்படுமா என்று கேட்டார்கள். ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த வாயில் உடைக்கப்படும் என்று சொன்னாங்க, உடைச்சா திரும்ப மூடப்படாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வாயில் திறக்கப்பட்டால் மூடப்படும், உடைக்கப்பட்டால் திரும்ப மூடப்படாது, அதாவது ஃபித்னா வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அதுல சின்ன சஹாபாக்கள் இருந்தாங்க, அது என்ன வாசல் என்பது அவங்களுக்கு தெரியல. ஹுதைபத்துல் யமானிடம் கேட்டாங்க, அது என்ன வாசல், உடைக்கப்படுகிற வாசல் என்று சொன்ன போது, அது உமர், அவர் கொல்லப்படுவதுதான் ஃபித்னாவுடைய வாசல் உடைக்கப்படுவது என்று சொன்னாங்க. அன்புள்ள தாய்மார்களே, உமர் ரலியல்லாஹுடைய மரணத்தை தொடர்ந்து சமுதாயத்தில் ஃபித்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும். இன்று நாம் வாழக்கூடிய சூழல் என்கிறது ஃபித்னாக்கள் அதிகரித்து ஃபித்னாவுடைய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்கிறோம். பேசினா ஃபித்னா, பார்த்தா ஃபித்னா, கேட்டா ஃபித்னா என்று எல்லாத்துக்குள்ளும் ஹராம்கள் நுழைந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்கிறோம். சாதாரண ஒரு டொஃபியை வாங்கி நிம்மதியா சாப்பிட இயலாது, உணவை நம்பி சாப்பிட முடியாது, ஒரு ஹோட்டல்ல போய் நிம்மதியா சாப்பிட இயலாது, எல்லாத்திலையும் ஏமாத்து, மோசடி என்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்திலும் உலகத்திலும் நிறைய குழப்பங்கள் உள்ள ஒரு சூழல். இந்த சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபித்னாக்கள் இருண்ட இரலை போல மக்கள் மத்தியில வரும். காலையில் மூமினாக இருப்பவன் மாலையில் காபிராகி விடுவான், மாலையில் காபிராக இருக்கிறவன் அடுத்த நாள் காலையில மூமினாகுவான். இப்படியே மாறி மாறி இருப்பார்கள். தங்களுடைய மார்க்கத்தை
அற்ப கிரயத்துக்காக விற்பவர்கள் அதிகமாவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் கொள்கை ரீதியான நிறைய குழப்பங்கள் உருவாகும், பண்பாடு ரீதியான நிறைய பிரச்சனைகள் வரும், இபாதத்துக்கள் எல்லாம் மாறி போகும். உலகத்தில் கெட்டவன் புகழப்படுவான், நல்லவன் இகழப்படுவான், ஏமாற்றுகிறவன் நம்பப்படுவான், துரோகிகள் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஆலிம்கள் புறக்கணிக்கப்படுவாங்க, ஜாகிகள் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. இப்படியான ஒரு குழப்ப சூழல் ஏற்படும். இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஒரு மனிதன் விடுபடுவதாக இருந்தால் அவசியம் அவன் மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கம் சம்பந்தமான அறிவு ஒரு மனிதனுக்கு எல்லா பித்னாக்களில் இருந்தும் விடுபடுவதற்கான வழியாக அமையும். இந்த அடிப்படையில் இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் மார்க்கத்தை படிப்பதற்காக நாம் நேரம் ஒதுக்குவதும் முதலாவது அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கு. நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூரா சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்கிற சூரா. அதிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், பதக்கிர் இந்நபத்தி திக்ரா, நபியே ஞாபகமூட்டுதல் பயனளிக்குமாக இருந்தால் நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். அப்படி நீங்க ஞாபகமூட்டினால் நல்லவன் கேட்பான். வயத்தஜன்னபுகள் அஸ்கா, யார் கெட்டவனோ ஞாபகமூட்டுதலை விட்டும் வெறுண்டு ஓடுவாங்க. அப்படி ஓடி போய் அவங்க என்னத்தை சாதிப்பாங்கன்னு கேட்டா நரகத்தை தான் போய் அடைவாங்க. அதுல அவங்க வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். உலகத்தில் நல்ல விஷயங்கள் சொல்கிற போது அதை கேட்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும் அதை விட்டும் வெறுண்டு ஓடுகிறவர்கள் நரகத்துக்கு போய் சேர்வார்கள் என்றும் அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே எச்சரிக்கை செய்கிறார். நாளை மறுமையிலே நரகத்தில் சிலர் இருப்பார்கள், சொர்க்கத்தில் சிலர் இருப்பார்கள். இந்த நரகவாதிகள் தாம் நரகம் போனதுக்கான காரணம் சொல்வார்கள். லவ் குன்னா நஸ்மாவு அவ் குன்னா நஸ்மாவு அவ் குன்னா நாக்கிலு மா குன்னா மின் அஸ்ஸாபி ஸஈர், நாங்கள் சொல்லப்படுகிற விஷயங்களை கேட்பவர்களாக இருந்திருந்தால் அல்லது நாங்களாக சிந்தித்து விளங்குறவங்களாக இருந்திருந்தால் இந்த இழிவடைஞ்ச நரகவாசிகள் கூட்டத்தில் நாம் சேர்ந்திருக்க மாட்டோம் என்று குர்ஆன்ல அல்லாஹு தாலா நரகவாசிகளுடைய பேச்சை சொல்கிறார். ஒன்று, அடுத்தவங்க சொல்றதையும் நாங்க கேட்கல, சரி அடுத்தவங்க சொல்றதை நம்ம கேட்கலன்னு சொன்னாலும் பரவாயில்லை, நாங்களாக யோசிச்சாவது திருந்திருக்கணும். நாங்களாக சிந்திக்கவும் இல்லை, அடுத்தவங்க சொல்றதை நம்ம கேட்கவும் இல்லை, இதுதான் நாங்கள் நரகத்துக்கு வந்ததற்கான காரணம் என்று அந்த நரகவாசிகள் சொல்வார்கள் என அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆக எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வழிகள் கிடைக்கிற போது அதை நாம் பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் விடுவது என்கிறது நாம் எம்மை நரகத்துக்கு ஆளாக்கி கொள்வதற்கான காரணமாக அமையும். இது போன்ற ஒரு பயான் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எங்களை அறியாம நாம நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறோம். அதுல ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனா பள்ளிக்கு வராங்க. சஹாபாக்கள் பள்ளிக்கு வெளியே நின்று கதைச்சிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாருக்காவது இந்த மதீனாவுடைய பசாருக்கு போய் யாரோடும் சண்டை பிடிக்காமல் எந்த உறவையும் முறித்து கொள்ளாமல் ஒரு சிவந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு வர ஆசையா என்று கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யாருக்கு தான் யார சொல்ல ஆசை இல்லாம இருக்கும், எல்லாருக்கும் ஆசைதான், ஆனா அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லையேன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களோட யாராவது ஒருவர் பள்ளிக்கு வந்து ஒரு குர்ஆன் வசனம் எப்படி கிடைக்கின்றா பக்கத்து காணியோட சண்டை பிடிச்சி காணி எடுக்கிறது, நானாவும் தம்பியும் சண்டை பிடிச்சி இதுக்கு பிறகு நீ எனக்கு நானாவும் இல்லை நான் உனக்கு தம்பியும் இல்லை சொத்து கிடைக்கிறது, இப்படி உறவு முறிக்காம கிடைக்கணும். அப்போ ஒரு உறவை முறிக்காமல் யாரோடும் பகைச்சு கொள்ளாமல் ஒரு சிவந்த ஒட்டகம் பெறுவதற்கு சமனானது பள்ளியில வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறது அல்லது படிச்சு கொடுக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வாறு நம்ம இருந்து படிக்கிற போது எங்களை அறியாம நடக்கக்கூடிய நன்மைகளை பேசுறவர் குர்ஆன் வசனங்களை ஓதுவார். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அவருக்கு கிடைக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும்.
அப்ப சாதாரணமாக குர்ஆன்ல ஒரு ஃபிரௌன் என்கிற வார்த்தையை சொன்னா கூட பேசினவருக்கு 50 நன்மையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு 5 நன்மையும் என்று நன்மை கிடைக்குது. பேசுறவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்கிற போது நாங்க மனசுக்குள்ள ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத்து சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு 10 முறை அருள் புரிகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்குது. நாம் ஒரு மணித்தியாலம் பயான் ஒன்றை கேட்கிறோம்டா, ஒரு மணித்தியாலம் நல்ல விஷயத்தை மட்டுமே நம்ம கேட்கிறோம். நாங்க முழிச்சு கொண்டிருக்கும் போது எங்களுடைய காதுகளில் நல்ல விஷயம் மட்டும் விழுகிறதுங்கிறது ஒரு தனியான நிலைமை. ஒரு மணித்தியாலம் நாங்க கெட்ட விஷயங்களை பேசாம இருக்கிறோம், கெட்ட விஷயங்களை பார்க்காம இருக்கிறோம். அப்ப இப்படி எங்களை அறியாமல் நிறைய நன்மைகளுக்கான வழி இது போன்ற மஜ்லிஸ்களூடாக, சபைகளூடாக எங்களுக்கு கிடைக்கிறது. அதே நேரம் அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இலங்கையில மட்டுமில்லாம உலகம் எல்லாமே ஈமான் சம்பந்தமான நிறைய குழப்பம் இருக்குது. நிறைய மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை எங்களுடைய மக்கள் மத்தியிலே சிலர் கொண்டு போறாங்க. இது ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்ததுதான். இந்த உம்மத்து 73 கூட்டமா பிரியும் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற 72 கூட்டமும் நரகம் போகும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் தெளிவான மனநிலையில உள்ளவங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த 72 நரகம் போறாக்கள் யாருன்னு கேட்கல, சொர்க்கம் போறவங்க யாருன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன அலைஹி வ அஸ்ஹாபில் யௌம், நானும் எனது தோழர்களும் இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறோமோ அதுல இருக்கிறவங்க, நானும் எனது தோழர்களும் இன்றைக்கு எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கிறவங்க, அவங்க தான் சொர்க்கம் போவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு கவலை இருக்கணும், இந்த நரகம் போற 72 கூட்டத்துல நம்ம போய் சேர்ந்துடக்கூடாது, நாங்க அந்த சொர்க்கம் போற கூட்டத்துல உள்ளவங்களா இருக்கணும். அப்ப சொர்க்கம் போற கூட்டத்துல நம்ம இருக்கிறதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன, சஹாபாக்களுடைய வழிமுறை என்ன என்கிறதை படித்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அப்ப அதுக்காக அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களை, நபியை பற்றிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு சாதாரணமா பாருங்க, நிறைய வழிகேடுகள் இருக்குது. நாங்களா கொஞ்சம் குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு யோசித்தா வழிகேடுகள் இருந்து நம்ம எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய பேர் அல்லாஹ் இருக்கும் போதே அல்லாவை விட்டு விட்டு மௌத்தா போனவங்கள்ட்ட தங்களுடைய தேவைகளை கேட்குறாங்க. இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய ஆதாரம் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாங்க இய்யாக்க நாபுது வ இய்யாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாங்க தொழுகையில சொல்றோம். அப்ப நாங்க வணங்கினால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், உதவி தேடினால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே உதவி தேட வேண்டும் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவுல சொல்லக்கூடிய நாங்க அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யார்கிட்டையும் துவா கேட்க இயலாது. இது சாதாரணமா விளங்கக்கூடியது. சாதாரணமா தாய்மார்கள் பிள்ளை உளுந்தா கூட யா முஹியதீன் என்று அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல மனிதர், இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிச்ச மக்களுக்கு மார்க்கத்தை சொன்ன ஒரு நல்ல மனிதர். எங்களுக்கு குர்ஆன்ல சின்ன சூறாவுல நாங்க என்ன படிக்கிறோம்? குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இரட்சகனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப நாங்க யார்கிட்ட பாதுகாவல் தேடணும்? அல்லாஹ்விடத்துல தான் பாதுகாவல் தேடணும். அப்துல் காதர் ஜீலானிட்ட பாதுகாவல் தேடுறது பிழை. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வைத்து மார்க்கத்தின் அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதே போலதான் வணக்க வழிபாடுகள். இன்றைக்கு மார்க்கம் என்கிற பேரில் மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை மக்கள் செஞ்சு வராங்க. மார்க்கத்தில் இருக்கிறதையே எங்களால் செய்ய முடியாமல் இருக்கும்போது இல்லாத விஷயங்களை நாங்கள் எதுக்காக செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. எனது மரணத்துக்கு பிறகு மார்க்கம் என்கிற பேரில் புதிய புதிய விஷயங்கள் வரும், அவற்றை விட்டு நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்படி புதுசு புதுசா வாரது எல்லாம் பித்அத் என்கிற வழிகேடு, அவைகளை விட்டு நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப நாங்க மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை செய்கிற போது இது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்களா, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா என்கிறத நாங்க பார்க்கிறோம். இதே போல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்பதை புரிந்து நாங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஒரு மார்க்கத்தை எடுக்கும் போது
இந்த குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்களுடைய வழியில சொல்றவங்க தானா என்பதை பார்த்து எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு அதாவது யூடியூப் நடத்துற எல்லாருமே மார்க்க அறிஞர்கள்டமா ஆயிருச்சு. அது ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் எடுத்தா அவங்க மார்க்கத்தில் எல்லா விஷயத்தையும் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்பி போறவங்களும் மக்கள்கிட்ட உருவாகிறாங்க. ஒரு விஷயம் உதாரணமா இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள், குறிப்பா பெண்கள் பார்க்குற எல்லாத்தையும் நம்புறது இருக்குது. இன்னைக்கு நிறைய எடிட்டிங் செய்கிறாங்க, நிறைய நடந்ததை மாதிரி வீடியோ போடுறாங்க. இந்த தொழில்நுட்பத்தினால இல்லாததை இருப்பது மாதிரியான வீடியோக்கள் செய்யப்படுகிறது. எல்லாத்தையும் நம்புறதும் அந்த நம்பினது மக்கள் மத்தியில சொல்றதும் இன்னைக்கு அது பரவி போயிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கான அடையாளங்கள்ல மிகப்பெரிய ஆதாரங்கள்ல ஒன்று என்னன்னா, காதால கேட்கிறதையெல்லாம் ஒருவன் பேசினான்டா அவன் பொய்யன் என்று சொல்றாங்க. அப்ப கேட்கிறதையெல்லாம் நம்ம நம்ப கூடாது என்கிற விஷயம் எங்களுக்கு சொல்லப்படுது. நாங்க கேட்கிறதெல்லாம் உண்மை நினைச்சு பேசக்கூடாது என்கிற விஷயம் எங்களுக்கு சொல்லப்படுது. இதனால நிறைய அதாவது பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறோம். யாரையாவது பத்தி யாராவது ஒரு ஆள் ஒரு மெசேஜை போட்டுடுவாரு, அந்த ஊர்ல அப்படியாம், இந்த ஊர்ல இப்படியாம், அந்த பொம்பளை இப்படியாம், அவங்க அப்படியாம், இவங்க இப்படியாம்னு இன்றைக்கு அது நிறைய பரவி போயிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஆரம்ப காலத்துல புறம் பேசுறது இருந்துச்சு. ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பேசுவாங்க, தனியா பேசிக்குவாங்க, அது புறமா இருக்கும். இன்னைக்கு எல்லார கையிலையும் வாட்ஸ்அப் இருக்குது, எல்லார கையிலையும் போன் இருக்குது, எல்லார கையிலையும் ஃபேஸ்புக் இருக்குது. கிடைக்கிறதெல்லாம் வெளியே போட்டுடுறாங்க. உண்மையா பொய்யாங்கிறத பார்க்கறது இல்லை. அது மக்கள் மத்தியில போய் ஏராளமான ஃபித்னாக்களை உண்டாக்குது. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையை ஒரு ஆள் படிச்சிருந்தா, மன்கான யோமின பில்லாஹி வல் யோமில் ஆகிர், யார் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகிறாரோ, பல் யகுல் ஹைரன் அவு லியஸ்முத், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம பேச முன்னால அல்லது எழுத முன்னால ஒரு செய்தியை நாங்க ஷேர் பண்றதுக்கு முன்னால இது உண்மையா பொய்யா, இதனால நன்மை இருக்குதா கெடுதி இருக்குதா, இதை நாங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு சில நேரங்கள்ல நிறைய இன்றைக்கு இலங்கையிலேயே நிறைய யூடியூப் செய்யற டிக்டாக் செய்யற பெண்கள் உருவாகி இருக்கிறாங்க. கண்டதெல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. சில பேர் ஜோக்குன்னு சொல்லி எடுத்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதுல நிறைய பாதிப்பு இருக்குது. நீங்க ஒரு மார்க்க விஷயம் உண்ட அல்லது ஒரு நல்ல கல்வியை ஷேர் பண்றீங்கன்னு வைங்க, உலகத்துக்கோ மறுமைக்கோ பயனுள்ள ஒரு விஷயத்தை பரப்புறீங்க. அதை பார்த்து 4 பேர் பயனடைந்தால் அதுல உங்களுக்கு நன்மையில பங்கு கிடைக்கும். உதாரணமா ஒரு ஹதீஸ ஒரு ஆள் சொல்றாரு, உங்களுக்கு அது நல்ல ஒரு ஹதீஸா படுகுது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா உங்களுக்கு நன்மை கிடைக்குன்னு நினைக்கிறீங்க. உங்களோட குடும்ப வாட்ஸ்அப் இருக்குது, அதுல எடுத்து போடுறீங்க, 4 பேர் படிக்கட்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அதுல நன்மையில பங்கு கிடைக்கும். சில நேரம் நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு அது 4 பேர்கிட்ட போய் அதை யாராவது செயல்படுத்தினா அந்த நன்மையில பங்கு உங்களுக்கு கபூர்ல வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ஜோக்கா தெரியுது, அது பிழை, ஆனாலும் உங்களுக்கு சிரிப்பு சந்தோஷம் வர மாதிரி தெரியுது. அல்லது ஒரு மோசமான ஒரு விஷயம், ஒரு பாட்டு அல்லது ஒரு டான்ஸு, ஒரு ஜோக்குக்கு நீங்க அதை ஷேர் பண்றீங்க, அது மக்கள்கிட்ட போகுது. பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை உங்கள் மூலமா இன்னொருவர் பார்க்கிறார். நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு அதை இன்னொரு ஆள் பார்க்கிறார். அவர் பார்க்கிற பாவத்தின் பங்காளியாக நீங்களும் மாறுவீங்க. அப்ப இது எங்களை அறியாமலே எங்களை கபருக்கு பிறகு, நாங்க மௌத்துக்கு பிறகு நன்மையையும் தீமையையும் எங்களுக்கு பெற்றுத்தர ஒரு விஷயமா ஆகிருச்சு. அப்ப எங்களோட கையில இருக்கக்கூடிய போன்கள் மிக நிதானமா பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஃபித்னாக்கள்ல ஒன்றாக இது இன்றைக்கு மாறிடுச்சு. இது இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளைகளால பிரச்சனையா இருந்துச்சு. பிள்ளைகளை ஒரே போன் விளையாடுறாங்க, கேம் விளையாடுறாங்கன்னு உம்மாமாருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு மாப்பிள்ளை வயலை விட்டு வந்தா போனை தான் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு பொம்பளைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மாப்பிள்ளை மாறும் ஒரே பொம்பளையிலே போனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வீட்டை பார்க்கறது இல்லை, பிள்ளைய பார்க்கறது இல்லை. நாங்க வேலை விட்டு வந்தாலும் கையில போனை வச்சுட்டு இருந்தா நம்ம பேசுறது கூட அவங்களுக்கு விளங்குது இல்லைன்னு சொல்லி இப்ப எல்லாருக்குமே இது ஒரு ஃபித்னாவா ஆகிருச்சு. அப்ப இதை நாங்க எந்த அளவுல பயன்படுத்துறது, இதை நாங்க எப்படி
தேடுறாங்க, சில பேர் காசை தேடுறாங்க. பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று லாபம் அடைகிறான்னு வச்சுக்கொள்ளலாம். சில பேர் இதன் மூலமாக உழைக்கிறாங்க, விளம்பரங்கள் பண்ணி உழைக்கிறாங்க. சில பேர் இதன் மூலமாக நன்மையை தேடுறாங்க. நம்ம ஒன்றும் இல்லாம பாவத்தை தேடிக்கொண்டு எங்களுடைய வேலைகளை சீரழிச்சு கொண்டு இருந்தால் அது என்னவாக அமையும்? இதை நாங்க சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு பெண்மணி வந்து தன்னை கணவனை பத்தி ஒரு முறைப்பாடு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மாப்பிள்ள என்ன தொலை விடுறாரு இல்லை, என்ன சுண்ணத்து நோன்பு பிடிக்க விடுறாரு இல்லை, மூணாவது சுபவு லேட் ஆகி தொழுகிறார். இந்த 3 குற்றச்சாட்டையும் ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. நபி அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல பழக்கம் என்னண்டா, யாரை பத்தி முறைப்பாடு செஞ்சாலும் இந்த யாரை பத்தி சொல்லப்படுதோ அவங்கள்ட்ட கேட்காம முடிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொன்னது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அல்லது அவங்கள்ட்ட ஏதாவது காரணம் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உன்னோட மனைவி உன்னை பத்தி 3 முறைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க, இந்த 3 முறைப்பாட்டுக்குமான காரணம் என்ன, உன்னோட விஷயத்தை சொல்லுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றார், யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து ஒரு கடினமான உழைப்பாளி, ஈச்சமர தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கிறது என் வேலை. தண்ணி அடிக்கிறேன்னா இன்றைக்கு தெப்ப போட்டு பட்டையை பிடிக்கிற மாதிரி இல்லை, கிணத்துல அள்ளி வாடிய கொடுகி அதை கொண்டு வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஊற்றணும். இது கஷ்டமான வேலை. அப்ப இந்த நான் வேலை செஞ்சுட்டு பகல டைம்ல நான் சாப்பாட்டுக்கு வந்தா என் வைஃப் தக்பீரை கட்டி தொழுவிட்டு இருப்பா, இன்னும் கொஞ்சத்துல சலாம் கொடுப்பா, இன்னும் கொஞ்சத்துல சலாம் கொடுப்பாண்டா இவ தொழுதுட்டே இருப்பா. பெரிய பெரிய சூறாலாம் இவக்கு பாடம், பெரிய பெரிய சூறாலாம் ஓதி தொழுதுட்டு இருப்பா. அதனால நான் இவ தொழவானம் சொல்லி நான் சொல்றேன் என்று சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி கேசல்ல பொம்பளைய பார்த்து சொல்றாங்க, மாப்பிள்ள வந்துட்டா நீங்க ஒரு சின்ன சூறா ஓதி தொழுகையை கம்ப்ளீட் பண்ணுங்க, முடிங்க. சுண்ணத்து தானே தொழுகிறீங்க, நீங்க பக்கரா எல்லாம் ஓதிக்க வேண்டியதில்லை. மாப்பிள்ள வந்துட்டாரா நீங்க லேசா சின்ன சூறா ஓதி தொழுகையை முடிங்க. மாப்பிள்ள இல்லாத நேரத்தில் நீங்க பெரிய சூறா ஓதிக்குங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த பெண்மணி சொன்ன குற்றச்சாட்டு, இவர் வந்து என்ன நோன்பு பிடிக்க விடுறாரு இல்ல. என்ன நோன்பு? பரலான நோன்பு இல்லை, சுன்னத்தான நோன்பு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட காரணம் கேட்கிறாங்க. அந்த சஹாபி சொல்றார், யார் ரசூலுல்லாஹ், நான் ஈச்சமர தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறாள், நைட்ல வந்து படுத்தேன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடுவேன், அதனால நான் குடும்ப வாழ்க்கையில பகலையில ஈடுபடணும்னு நினைப்பேன், எப்ப பார்த்தாலும் இவன் நோம்பு நோம்புன்னு சொல்லிட்டே இருப்பான், அதனால நான் நோம்பு பிடிக்க வானன்னு சொன்னேன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனைவிக்கு தான் சொல்றாங்க, நீங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்தாருண்டா சுன்னத்து நோம்பு பிடிக்கிறதாக இருந்தால் அவருடைய அனுமதி இல்லாம பிடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொல்லிக்கங்க, நான் இன்னைக்கு நோம்பு, நீங்க ஓகேயா பிடிங்க, மாப்பிள்ளையுடைய அனுமதி இல்லாம சுன்னத்து நோம்பு பிடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. மூணாவது, அந்த சஹாபிடத்துல கேட்கிறாங்க, நீங்க சுபவுக்கு லேட் ஆகிறதாக உங்க வைஃப் சொல்றாங்க என்னன்னு. அப்ப அவர் சொல்றார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈச்சமர தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வந்து டயர்ட்ல படுப்பேன் யார சொல்லலாம், அந்த உடம்பு கஷ்டம் தாங்காம தூங்கிடுவேன், சுபவுடைய நேரம் லேட் ஆகி எழும்பிடுவேன் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எலும்புன உடனே தொழுங்க, தொழுகையை லேட் ஆக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை பாருங்க, அவங்க மாப்பிள்ளை வந்ததுக்கு பிறகு தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்குங்கன்றாங்க. மாப்பிள்ளை ஊர்ல இருக்கும்போது சுன்னத்து நோம்பு பிடிக்கிறேன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் எடுங்கன்னு சொல்றாங்க. தொழுகைக்காக கூட நீங்க தொழுகையில கூட டைம் எடுக்கிறதுனால மாப்பிள்ளைக்கு செய்யற வேலை சிக்கல் ஆகுதுண்டா நீங்க தொழுகையை சுருக்குங்கன்னு சொல்றாங்க. தொழுகை சுருக்கலண்டா 2 ரக்காயத்தை 1 ரக்காயத்தை ஆக்குறது இல்லை, சின்ன சூறா ஓதி தொழுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இருந்தா நாங்க வந்து ஒரு சீரியலுக்காகவோ போனுக்காகவோ அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு கோளுக்காகவோ மாப்பிள்ளையுடைய விஷயத்தை கவனிக்காம இருந்தா என்ன சொல்லுவாங்க? தொழுகைக்கே இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய செய்தி உண்டு. மாப்பிள்ளை வேலை விட்டு வாரார், மகரிபுக்கு புற உள்ள டைம், அவங்க வீட்டில் டிவி போய்கொண்டிருக்குது, அப்பதான் நல்ல சீரியல் கொண்டு போயிட்டு இருக்குது. மகள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறார்,
மாப்பிள்ளை வந்தாரு, அவர் உடுப்பை கலட்டினாரு, ஒஸ் பண்ணிட்டு வந்தாரு, தொழுதாரு. இன்னும் மகள் வந்து மாப்பிள்ளையோட ஒரு பேச்சு பேசல, மாப்பிள்ளைக்கு ஒரு டீயால ஊத்தி கொடுக்கல, அவர் அவரை பாட்டில் தொழுதுட்டு இருக்கிறார். இந்த புள்ளட வாப்பா வந்து பக்கத்து வீட்டில் போய்த்து, நீங்க டிவி ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்க, வாங்குற ஐடியா இருக்குதான். அப்ப பக்கத்து வீட்டாக்கள் சொல்லியிருக்காங்க வாங்கணும், ஆனா காசு இல்லை. காசு பிரச்சனை இல்லை, புறவு தாங்கன்னு சொல்லிட்டு வந்து வயரை கலட்டி அப்படியே டிவியை வந்து வித்துட்டு வந்துட்டார். என்னன்னு கேட்டா, மாப்பிள்ளை வந்தாரு, அவரோட பாட்டில் அவர் வந்து ஒஸ் பண்றாரு, தொழுகிறாரு. ஒரு வார்த்தை மாப்பிள்ளைய பார்த்து பேச இயலாத அளவுக்கு உனக்கு டிவி பார்க்கறட்டா, இப்படி ஒரு டிவி எங்களோட வீட்டுக்கு தேவையில்லை. அப்ப நிறைய எங்களை அறியாம இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பங்களுக்குள்ள நிறைய குழப்பங்களை ஃபித்னாக்களை உண்டாக்குது. இந்த போனால நிறைய குடும்பங்களுக்குள்ள சந்தேகம் வருகுது, நிறைய குடும்பங்களுக்குள்ள சண்டை வருகுது. கணவன் போன்ல மனைவிக்கு சந்தேகம், மனைவியில போன்ல கணவனுக்கு சந்தேகம், மிஸ்கோல் வந்தா சந்தேகம், இது யாரா இருக்குமோ எவரா இருக்குமோன்ற சந்தேகம். இப்படி நிறைய குடும்பங்கள் பிரச்சனையாகிறதுக்கு காரணமா அமையுது. அப்போ எங்களுக்கு ஒரு மார்க்க தெளிவு இருக்கணும். யாரோட பேசுறது, எந்த அளவுல பேசுறது, எந்த வரையறையோட பேசுறது, நம்ம மகரமான ஒரு ஆளோட பேசுற வரையறை என்ன, மகரம் இல்லாத ஒருவரோட நம்ம எந்த வரையறையோட பேசிக்கொள்ளணும், அவங்கள்ட்ட நாங்க பேசுகிற போது என்ன விஷயத்த பேசுறது ஆகமானது, எந்த அளவோட பேசுறது ஆகமானது. ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது அந்நிய ஆணும் பெண்ணும் ஒரு மக்கள் பரவலாக இருக்கக்கூடிய இடத்துல பப்ளிக்கா தனியா பேசலாமான்னு கேட்டா அதுக்கு அனுமதிக்குது. உதாரணமா இப்படி ஒரு சபை இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஆணோட ஒரு விஷயம் பேச வேண்டி வருது, பேசலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா சபையிலிருந்து தனியா பேசுறது பிழை இல்லை. அப்படி இல்லை, ஒரு ஆளோட பேசும்போது 2 பேர் 3 பேர் கூட நின்று கூட்டமா இருந்து பேசுறது, அதுவும் பிழை இல்லை. இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய வரையறைகள்ல உள்ளது. இதே மாதிரிதான் போனுக்குரிய விஷயமும். எங்களுக்கு ஒரு ஆள் கோல் எடுக்கிறாரு, உம்மாட முன்னுக்கு இருந்து எங்களுக்கு அவரோட பேசலாம், வாப்பட முன்னுக்கு இருந்து பேசலாம், தாத்தாட முன்னுக்கு இருந்து பேசலாம். கோல் வந்து ஆன்சர் பண்றதுக்கு நாங்க தனியா ரூமுக்கு போய் தான் பேசணும்டா, அந்த பேச்சு முறை பிழை. ஏனென்றால் ஒரு ஆணோடு தனியே இருக்கிற மாதிரி தான் நாங்களும் தனியா அவங்களும் தனியா இருந்து பேசக்கூடிய பேச்சும் அமையும். அது சில நேரங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹு தாலா என்ன சொல்றான்டா, பலா தத்தபி ஹுத்துவாத்தி சைத்தான், சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. சைத்தான் என்ன செய்வான்டா, ஒரே அடியா வழிகட்டு கொண்டு போக மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போவார். அப்ப தவறு நடக்கிறதுக்கு, தவறான பேச்சு வர்றதுக்கான காரணமாக அமையும். அப்ப நாங்க ஒரு பேச்சு முறை எப்படி இருக்கணும், எதை பேசலாம், எந்த அளவோட பேசலாம், எந்த முறையில நின்று பேசுறது, இந்த வரையறைகள் எங்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில தெரியாமல் போனா நிறைய சிக்கல்களை நாங்க சந்திக்க வேண்டி வரும், நிறைய குழப்பங்களை நாங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எனவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்க சிக்கல் இல்லாம கொண்டு போறதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிற மனிதர்களோடு உள்ள தொடர்புகளை நாங்க சரியாக கொண்டு போறதாக இருந்தாலும் சரி. நன்றி. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله
أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அடிப்படையில் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதில் பெண்களிடம் இருக்கக்கூடிய அடுத்த பெரிய பொறுப்பு தான் அவங்களோட கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை சரியாக மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்தெடுக்கிறது, பிள்ளைகளை சரியாக நெறிப்படுத்துறது, பிள்ளைகளுக்கு தேவையான அடிப்படையான அஹ்லாக்குகளை பண்பாட்டை கொடுக்கிறது, அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை பிள்ளைகளுக்கு சரியாக கொடுக்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இது இல்லாததினால நிறைய பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய அருளால் ஆடை விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு. இலங்கை முஸ்லீம் சமுதாயத்தில் பெருமளவில் வந்திருக்குது. எல்லா பெண்களும் பெரும்பாலும் அபாயா போட்டு நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய டிவி நிகழ்ச்சிகளை, புரோகிராம்களை, பப்ளிக் நிகழ்ச்சிகளை, பாடசாலை நிகழ்ச்சிகளை, இதுகளை பார்த்தா அந்நிய சமுதாயத்தினுடைய தாக்கம் பெருமளவில் எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே வந்திருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் இது ஆக ஓவராக போய்த்து. சாதாரண கல்யாண வீடுன்னு சொன்னாலும் சரி அபாயா போட்டுட்டு பெண்கள் டான்ஸ் ஆடுறாங்க, திருவிழாக்கள்னு சொன்னாலும் பிள்ளைகள் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரி அந்த வெக்க சுபாவங்கள் எடுபட்டு போகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் அந்நிய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, கலாச்சார மாற்றங்கள் இருக்கிற காரணத்தினால நிறைய பாதிப்புகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறதுங்கிறது பெற்றாருக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு. தந்தைமார் தாய்மார் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற மட்டும்தான் நாங்களோட பொறுப்பு என்று இருக்க முடியாது. நாங்கள் பாடசாலைக்கு அனுப்புனா எங்களோட வேலை முடிஞ்சு என்று இருக்க முடியாது. பேசிக்காக அவங்கள நாங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா கு அம்புசக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு என்னென்னா, எங்களோட கையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருளாக தந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நரகத்துக்குரியவங்களை ஆக்கிடக்கூடாது. இதுதான் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு. சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் கடமை தான், ஆனால் இது பெரிய பொறுப்பு கிடையாது. இதை வந்து ஒரு நாயும் குட்டி போட்டால் பால் கொடுக்க தான் செய்யுது.
ஒரு கோழி குஞ்சு பொரிச்சா அந்த குஞ்சுக்கு உணவு கொடுக்க தான் செய்யுது, அந்த குஞ்சியை பாதுகாக்கத்தான் செய்யுது, அதுக்காக தியாகம் செய்யத்தான் செய்யுது. நான் என் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லி நாங்கள் அல்லாட்ட தப்பே இல்லாது. ஏனென்றால் இது எல்லா உயிரினமும் செய்கிறது. மனிதன் என்கிற வகையில, முஸ்லீம் என்கிற வகையில நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, எங்களோட பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அதுக்காக அவங்கள நாங்க மார்க்க வழியில நடத்துறதாக இருந்தால் எங்களுக்கு மார்க்க தெளிவு இருக்கணும். நாங்க மார்க்கத்தோடு ஈடுபாடு உடையவங்களா இருக்கணும். நாங்க மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறவங்களா இருக்கணும். நாங்க 50% செஞ்சா எங்களோட பிள்ளைகள் ஒரு 20% செய்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களை விட எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட குறைவைத்தான் நாங்க பார்க்க போறோம். இந்த அடிப்படையில பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவையும் மார்க்க பழக்கத்தையும் கொடுக்கறதுக்குரிய ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னா நாங்க ஒரு வயசு போன ஒரு காலத்துல எங்களோட பிள்ளைகளை பார்த்து கவலையோட வாழ்ந்துட்டு இருப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் பிள்ளைகளை பார்த்தா எரிச்சல். அவனோட முடி சரியில்லை, உடுப்பு சரியில்லை, நட சரியில்லை, சிரிப்பு சரியில்லை, கையில மாலை, காதுல காதுப்பு, இப்படி கொஞ்சம் பொடிய மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. தலைமுடியெல்லாம் டை அடிச்சு என்னென்னமோலாம் செஞ்சு கொண்டு ஒரு தொழில் இல்லை, ரோட்ல சும்மா சுத்துறத தங்களோட வாழ்க்கை ஆகி இப்போ சொன்னா பிள்ளை பாப்பாக்கு அடிக்க வரான், உமாக்கு அடிக்க வரக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்ப கடைசி கால அல்லாஹு தாலா மூமின்களுடைய துவாவை குர்ஆனில் சொல்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. பார்த்தா சந்தோஷம் வரணும். வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, தக்வா உடையவர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை இமாம்களாக ஆக்குவாயாக. தக்வா உள்ளவர்களை வழிநடத்துறவங்களா எங்களுடைய பிள்ளைகள் ஆகணும். இந்த பிரார்த்தனையை என் மூமின்கள் செய்வார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சி இல்லாம பார்த்து வெதும்பி போய் எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலையில கவலையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை கடைசி காலத்துல கிடைக்கும். புள்ள சில நேரம் படிச்சிருப்பான், ஆனா அவன்கிட்ட மார்க்கம் இருக்காது, வழிகட்ட கொள்கையில் இருப்பாங்க. பிள்ளைய படிச்சா சரின்னு சொல்லி யூனிவர்சிட்டிக்கு அடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கல்வி எல்லாருக்கும் தேவை. மார்க்கம் இல்லாத கல்வி சில நேரம் அவங்க மாற்று மதத்தவர்களோட திருமணம் முடிச்சு கொண்டு போகக்கூடிய சூழல்களை பார்க்குறோம். அப்ப நாங்க கல்வியையும் கொடுக்கணும், மார்க்கம் சம்பந்தமான உணர்வையும் கொடுக்கணும். அப்படி நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து போய் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்த்துட்டு புள்ளட வழிகட்டு போயிருச்சு, புள்ள தவறி போச்சுது, ஊர்ல முகம் போட முடியல என்கிற நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்ப நாங்க பெத்த பிள்ளைகளையே நாங்க பார்த்து கவலைப்படக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது பெரிய ஒரு அதாவது சோகமான ஒரு நிகழ்வு. பிள்ளைகள்ங்கிறது எங்களோட மகிழ்ச்சிக்குரியவங்க. அவங்க எப்ப மகிழ்ச்சிக்குரியவங்களை ஆவாங்கன்னு சொன்னா அவங்கள நாங்க மார்க்கத்தோடு வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. சின்ன விஷயத்திலிருந்து அவங்களுக்கு மார்க்க வழிகாட்டல் கொடுக்க வேண்டி இருக்குது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிள்ளையோட இருந்து சாப்பிடுறாங்க. அந்த புள்ள சின்ன புள்ள 2 கையாலையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. 2 கையால சாப்பிடுறோன்னா எவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்குன்னு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, யா புனைய சம்மில்லா, மகனே நீங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. வக்குல் பியமீனிக், உங்களோட வலது கையால மட்டும் சாப்பிடுங்க. வக்குல் மிம்மா எலிக், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்து நீங்க சாப்பிடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த புள்ள வளர்ந்ததுக்கு பிறகு இந்த சம்பவத்தை சொல்லுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பச்சை பிள்ளையாக இருக்கும் போதே அந்த பிள்ளைக்கு தேவையான சாப்பாட்டு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருப்பதை நாங்க பார்க்கிறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தோல்ற சுமந்துட்டு வராங்க. அவரோட வாயிலிருந்து எச்சி வடியுது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, ஒரு ஈச்சம்பழத்தை வாயில போட்டு புள்ள சப்பி கொண்டிருக்குது. அந்த ஈச்சப்பழம் சதக்காவாக வந்த ஈச்சப்பழம். ரசூலுல்லாஹோட குடும்பத்துக்கு சக்காத்தோ சதக்காவோ ஹராம். அவங்க சக்காத்தையும் சாப்பிடக்கூடாது, சதக்காவையும் சாப்பிடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, புள்ளோட வாய்க்குள்ள விரலை போட்டு அந்த ஈச்சப்பழத்தை வெளியே எடுத்துட்டு சொல்றாங்க, சக்காத்து ஈச்சப்பழம் எங்களுக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா? நாங்க சக்காத்தை சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன அந்த ஈச்சப்பழத்தை வாய்க்குள்ள விரலை போட்டு வெளியே தள்ளி விடுறாங்க. அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும்
ஹராம் ஹலால் பேணணும் என்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தை பருவத்திலேயே அதுக்கு அதை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அப்ப பேசிக்கல அவங்களுக்கு நாங்க அடித்தளத்தை சரியாக இடணும். அதுதான் எங்களுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நாங்க மௌத்தா போனா எங்களுக்காக துவா செய்யற பிள்ளைகள் அவங்க இருப்பாங்க. நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு எங்களுக்கு நன்மையை அனுப்புறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு எங்களுக்கு தீமை அவங்க அனுப்பக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்படலாம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நாங்க எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கட தனிப்பட்ட இபாதத் அமல்கள்ல, எங்கட தனிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் கவனமாக இருக்கிற அதே நேரத்தில் எங்கட பொறுப்புல இருக்கிறவங்க, எங்கட கண்காணிப்புல இருக்கிறவங்க, எங்கட பராமரிப்புல இருக்கிறவங்க, இவங்க மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டல கூடாது, இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடக்கூடாது. இஸ்லாமிய கொள்கைகளை விட்டோ, வணக்க வழிபாடுகளை விட்டோ, இஸ்லாமிய பண்பாடுகளை விட்டோ எங்களை சார்ந்தவங்க மாறி போயிடக்கூடாது என்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா, மார்க்க அறிவையும் மார்க்க நடைமுறைகளை நாங்க கூட்டிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த சில நல்ல பழக்கங்கள் இப்ப இல்லாம போயிருக்கு. 2 விஷயத்தை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், சாப்பிடுறோம் ஆனா பசி போகுது இல்லைன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. ஆம்னு சொன்னாங்க, தனித்தனியா சாப்பிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றாக இருந்து சாப்பிடுங்க. ஒரு உணவு தட்டில் கைகள் எவ்வளவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அதுல பரக்கத் செய்கிறான். ஒன்றா இருந்து சாப்பிடுங்க. இந்த ஒன்றா இருந்து சாப்பிடுறதுங்கிறது கடந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப அந்த பழக்கம் இல்லை. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒவ்வொரு டைமுக்கு வராங்க, அவங்க தனித்தனியா சாப்பிடுறாங்க. குறைந்தபட்சம் இரவு சாப்பாட்டையாவது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து முடிந்தால் ஒரே சகன்ல சாப்பிடக்கூடிய நடைமுறையை கொண்டு வர்றது நிறைய மாற்றங்களை உண்டாக்கு. பிள்ளைகள் டைமுக்கு வீட்டுக்கு வருவாங்க, ஏன்னா ஒரே டைம்ல எல்லாரும் சாப்பிடுறது. பிள்ளைகள் ஒன்றாக இருந்து சாப்பிடுவதனால் சாப்பாட்டுல பரக்கத்து மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு மத்தியில பாசம் வரும். இப்போ ஒரு சகன்ல நீங்க கறி வச்சுக்கிறீங்க, நல்லா தெரியுது இவ்வளவுதான் கறி இருக்குதுண்டு. அப்ப உம்மாவுக்கும் தெரியும் இவ்வளவுதான் கறி இருக்குது, பிள்ளைக்கும் தெரியும் இவ்வளவுதான் கறி இருக்குதுண்டு. ஒருத்தன் கறி எடுக்கும்போது யோசிப்பான், நான் எடுத்தா உம்மாக்கு இல்லாம போயிருந்தா நான் ஒரு சின்ன துண்டு தான் எடுக்கணும், நான் எடுத்தா தங்கச்சிக்கு இல்லாம போயிடும், அப்ப நான் தங்கச்சியை பார்த்து தான் எடுக்கணும். இந்த வாழ்க்கை பழக்கம்தான் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை உண்டாக்கு. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, உம்மா வாப்பா சாப்பிடும்போது புள்ள வந்து சாப்பிடுவோண்டு கறியை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அவன் ரோட்ல எங்கேயாவது சுத்தி எரும மாடி எங்கேயாவது தின்னுட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சாப்பிடாம படுப்பான். உம்மாவும் வாப்பாவும் பிள்ளைக்காக மிச்சம் வச்சிருப்பாங்க, வெள்ளை கிளம்பி அதை நாய்க்கு போடணும். இப்ப இந்த மாதிரி நடக்கும்போது இதுல எவ்வளவு அபிவிருத்தி இல்லாத ஒரு தன்மை உண்டு, பரக்கத்து இல்லாத ஒரு தன்மை உண்டு ஏற்படும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு விளங்குறதும் இல்லை, நான் சாப்பிடத்தால உம்மாவும் சாப்பிடல வாப்பாவும் சாப்பிடல, வீணா போகுது, இதை சமைக்கிறதுக்கு உம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, இதை உழைக்கிறதுக்கு வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எந்த யோசனையும் வராத ஒரு சூழல் நாங்க பார்க்கிறோம். இதே போல முடிந்தால் குடும்பத்தில் வாப்பாவோட பிள்ளைகள் பள்ளிக்கு போற பழக்கம். உமர் ரலியல்லாஹு அவங்களும் அவங்களோட மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு நாள் பள்ளிக்கு வராங்க. பள்ளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் மூமினுக்கு ஒப்பான ஒரு மரம், அது என்ன மரம், அந்த மரத்தால நன்மை மட்டுமே நடக்கும், அந்த மரத்தால எந்த பாதிப்பும் இல்லை, அது என்ன மரம் என்று ரசூல் கேட்டாங்க. சஹாபாக்கள் யோசிச்சாங்க, எங்கேயோ பாலைவனத்தில் ஏதாவது ஒரு மரத்தை பத்தி ரசூல்லா சொல்ல போறாங்களோன்னு சும்மா இருந்தாங்க. திரும்ப கேட்கும்போது தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஈச்ச மரம், அதுல இருக்கக்கூடிய எல்லாமே மனிதனுக்கு பயனுள்ளது, அதனால மனிதனுக்கு பாதிப்பு இல்லை. இப்ப நாங்க ஒரு தென்னை மரத்துக்கு மேல ஒரு வாகனத்தை நிப்பாட்டோம்னா ஒருக்க பார்ப்போம், காஞ்ச தேங்காய் இருக்குதான்னு, உளுந்துருமோன்னு ஒரு பயம். ஆனா ஈச்ச மரத்துக்கு கீழே பயம் இல்லாம நிப்பாட்டலாம், உளுந்தாலும் பாதிப்பு இல்லை. அப்படி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈச்ச மரம் எப்படி ஈச்ச மரம் மற்றவனுக்கு நல்லதா இருக்கிறதோ அதே போல ஒரு மூமின் அடுத்தவங்களுக்கு பயனளிக்கிறவனா இருக்கணும், யாருக்கும் பாதிப்பு இல்லாம இந்த உலகத்துல வாழணும் என்கிற விஷயத்தை சொல்றாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு உமர் ரலியல்லாஹு அவங்களும் அவங்களோட மகனும் பள்ளியை விட்டு வாராங்க. வரும்போது இப்னு உமர் அவங்க வாப்பாவை பார்த்து சொல்றாங்க, வாப்பா, ரசூலுல்லாஹ் இந்த கேள்வியை கேட்ட நேரமே அது ஈச்ச மரம் தான் எனக்கு தெரியும்,
எனக்கு விளங்கிட்டுது என்று சொல்றாங்க. அப்ப வாப்பா கேட்கிறாரு, மகனே அப்ப நீ சபையில சொல்லியிருக்கலாமே ஈச்ச மரம்னு, ஏன் நீ சொல்லாம இருந்தாய் என்று சொல்லும்போது மகன் சொல்றார், வாப்பா பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாம் பேசாம இருக்கக்குள்ள நான் சின்ன புள்ள பேசுனா அது சபைக்கு நல்லா இருக்காதுன்னு நான் பேசாம இருந்தேன்னு சொல்றாங்க. அப்ப வாப்பா சொல்றாரு, பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் விட தெரியாம சும்மா இருக்கும்போது நீ விடைய சொல்லியிருந்து அந்த விட சரியான விடையா இருந்தா ரசூல்லா உனக்கு துவா செஞ்சிருப்பாங்களே, அது எவ்வளவு பரக்கத்தா இருக்கும் என்று வாப்பாவும் மகனும் பேசிக்கொண்டு போறாங்க. இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, வாப்பாவும் மகனும் ஒண்டா பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசி பேசி பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, பயான்ல பேசப்பட்ட விஷயங்களை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தந்தை பிள்ளை உறவு இன்றைக்கு இல்லாம போச்சு. பாப்பாவுக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி நிறைய பிள்ளைகள் தவறி போறதுக்கு இது காரணம். அப்ப இந்த குடும்பமாக சேர்ந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்றது என்கிறது எல்லா பித்னால இருந்தும் எங்களை பாதுகாக்கிறதுக்கான வழியா இருக்கும். நாங்க நிறையவே எங்களையும் மாற்ற வேண்டியிருக்குது, எங்களை நடைமுறைகளை மாற்ற வேண்டியிருக்குது, எங்களை சூழ உள்ளவங்களை மாற்ற வேண்டியிருக்கு. ஒரே அடியா மாற இயலாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் மாறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை படிப்பதும் மார்க்க சபைகளில் இருப்பதும் எங்கள்கிட்ட நிச்சயமாக அந்த மாற்றங்களை உண்டாக்கும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்த வேண்டும். இல்லாத சூழல்களை நாங்களாக உருவாக்கி நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என வேண்டி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.